நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்பர்ஸ் பார்க்கும்போது நம்ம முக்கியமான ஒரு நம்பரை பார்க்காம விட்டோம். ஷுன்னானா ஜீரோன்னு அர்த்தம். ஷுன்னா இது ஜீரோவை கண்டுபிடித்த நாடு நம்ம நாடு தான், இந்தியா அப்படிங்கிற பெருமையோட ஷுன்னா அப்படிங்கிறது ஜீரோ அப்படிங்கிறது சொல்லலாம். ஹரிதுனா அப்படின்னா பைசா கொடுத்து வாங்குறது, அதாவது பணம் கொடுத்து வாங்குறத ஹரிதுனா அப்படிங்கிறது. ஹரிதுனானா வாங்கணும்னு அர்த்தம். ஹரிதா அப்படின்னா வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம். ஹரிதா தா லாஸ்டில் வந்தால் அது பாஸ்ட் டென்ஸ். இப்போ கரிதுங்கி அப்படின்னா பெண்பால் சொல்கிறது, நான் வாங்குவேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னால் ஹரிதுங்கி. கரிதுங்கா அப்படின்னா ஆண்பால் சொல்கிறது, நான் அதை வாங்குவேன் அப்படிங்கிறது. கரிதுங்கா அதாவது நான் இல்லை, சாரி, நாங்கிறது வரல. மே கரிதுங்கானா தான் நான் வாங்குவேன். மே கரிதுங்கி அப்படின்னா பெண்பால் சொல்கிறது, நான் வாங்குவேன். மே கரிதுங்கா அப்படிங்கிறது ஆண்பால் சொல்கிறது, நான் வாங்குவேன். அடுத்து இது பணம் கொடுத்து வாங்குறது, அதுக்கு கரிதுங்கா அப்படி கரிதுங்கி கரிதுனா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ராஸ்தானா வழி, அதாவது நடக்கிற பாதை இருக்கு இல்லையா, அதை ராஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ராஸ்தா தோ அப்படின்னா வழிவிடுங்கள். ராஸ்தா தோ வழிவிடுங்கள். பேஜ்னா அனுப்புவது. இப்போ பேஜ் ரஹாஹும் அப்படின்னா அனுப்பிட்டுருக்கேன். பேஜ் ரஹாஹும்னா அனுப்பிவிட்டு இருக்கேன். ரஹாஹும் வந்தால் பாஸ்டர் ப்ரெசண்டஸ் நிகழ்காலத்தை சொல்கிறது ரஹாஹும் அப்படிங்கிறது. அப்போ ரஹத்தாதா அப்படின்னா பாஸ்டன்ஸ், நான் அது நடந்ததை சொல்கிறது. அடுத்து பேஜோ அப்படின்னா அனுப்பு. பேஜியே அப்படின்னா அனுப்புங்கள் அப்படின்னு அர்த்தம். சீட்டி பேஜோ அப்படின்னா, சீட்டினா லெட்டர் அனுப்பு அப்படின்னு அர்த்தம். கானா பேஜோ சாப்பாடு அனுப்பு. கானா பேஜுங்கானா சாப்பாடு அனுப்புவேன் அப்படின்னு ஆண்பால் சொல்கிறது. கானா பேஜுங்கி அப்படின்னா சாப்பாடு அனுப்புவேன் அப்படின்னு பெண் சொல்கிறது. பனானா அப்படின்னா பண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். பனானா பண்ணுதல். பனாவோ பண்ணு. பனாயா அப்படின்னா பண்ணினேன் அப்படின்னு அர்த்தம். பனாவுங்கானா பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். பனாவுங்கி அப்படின்னு அது பனாவுங்கா அப்படிங்கிறது ஆண்பால் சொல்கிறது, பண்ணுவேன் அப்படின்னு. மே பனாவுங்கா அப்படின்னா நான் செய்வேன் அப்படின்னு ஆண்பால் சொல்கிறது. மே பனாவுங்கி அப்படின்னா பெண்பால் சொல்கிறது, நான் செய்வேன் அப்படின்னு சொன்னான். மே கிலோனானா பொம்மை. கிலோனா பனாயா அப்படின்னா மே கல்னா நேற்று, மேனா நான், கில்லோனா பொம்மை, பனாயானா பண்ணினேன்னு அர்த்தம். நான் நேற்று பொம்மை பண்ணினேன் அப்படின்னு அர்த்தம். மேக்கல் பதங் பனாயா பதங் பனாவுங்கா. மேக்கல் பதங் பனாவுங்கா. மேனா நான், கல்னா நாளை, இந்த இடத்துல நாளை, ஏன்னா செய்வேன் அப்படிங்கிற ஃபியூச்சர் டென்ஸ் வரனால இந்த இடத்துல நாளை. மேக்கல் பதங்குனா பட்டம் செய்வேன் அப்படின்னு அர்த்தம். மேக்கல் பனாவுங்கி அப்படின்னா பெண் செஞ்சதா அர்த்தம். மேக்கல் பனாவுங்கி அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸை சொல்கிறனால கல்ங்கிறது நாளை அப்படின்னு இந்த இடத்துல வரும். பனாயா அப்படின்னா பாஸ்டன்ஸ் சொல்லும்போது கல்ங்கிறது நேற்று அப்படிங்கிறது வரும். அதுதான். கிலோனா அப்படின்னா பொம்மை. இவர் என்னுடைய ஃப்ரெண்டு. யஹா மேரா தோஸ்து ஹே அப்படி. தோஸ்து ஹே யஹா மேரா தோஸ்து ஹே அப்படின்னா இவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு ஆண் சொல்கிறது. யஹா மேரா தோஸ்து ஹே. இதே பொண்ணு சொல்லும்போது யஹா மேரி தோஸ்த் ஹே, மேரி அப்படின்னு சொல்கிறதுல பெண்பால் சொல்லும்போது மேரி. யஹா மேரா தோஸ்து ஹே அப்படிங்கிறாங்க பெண்பால் சொல்லும்போது. இப்போ தினங்களை பார்ப்போம். இப்போ அப்படின்னா கிழமை. ஆஜ்கா கியா தின் அப்படின்னா ஆஜ் கியா தின் அப்படிங்கும்போது ஆஜ் ஆதிவார். ஆதிவாருக்கு ஆதிவார்னு சொல்லுவாங்க, இதுவார்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இன்னைக்கு ஆதிவார் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. இதுவார்னாலும் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்போ தாரிக்னா தேதி. மகினேனா மாதம்.
ஷால் ஷால்னாலும் வருஷ் அப்படின்னாலும் வருஷம். அப்போ வாரம் அப்படின்னா சப்தா. அப்போ இன்று என்ன கிழமை அப்படின்னா ஆஜ்கா கியா தின் அப்படின்னு கேட்குறோம். ஆஜ்கா கியா தின். அப்போ இன்று ஆஜ் ஆஜ் ஆதிவார் யா இத்வார். இது ஆதிவார் அப்படின்னு மட்டும் சொன்னால் போகிற யாங்கிறது அல்லது அப்படிங்கிறது. அப்போ ஆதிவாருக்கு இத்வார் அப்படின்னு சொன்னாலும் ஞாயிற்றுக்கிழமை தான். ஆஜ் ஆதிவார் ஆதிவார் இல்லைன்னா இத்வார்னு சொல்லிக்கலாம். ஆஜ் கியா தாரிக் இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னா ஆஜ் ஆஜ் இன்னைக்கு. தேரா தாரிக் இன்னைக்கு 13ஆம் தேதி. தேரானா 13. ஆஜ் தேரா தாரிக். அப்புறம் பீச்சே மகினே மகினேனா மாதம். பீச்சே மகினே அப்படின்னா போன மாதம், பின்னாடி போனது. அகலை மகினேனா அடுத்த மாதம். பீச்சே ஷால் அப்படின்னா போன வருஷம். அகலே சார் அப்படின்னா அடுத்த வருஷம். பூரா நாள் முழுவதும் அப்படிங்கிறதுக்கு பூரா தின் நாள் முழுவதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பூரா தின். கல் கியா தாரிக் நேற்று என்ன கிழமை. கல்னா இந்த இடத்துல வந்து இது கல் கியா தாரிக் தான்னு சொல்கிறோம். அப்போ வந்து இது வந்து பாஸ்டன்ஸ். லாஸ்ட்டில் வந்து தீ தா வந்துச்சுன்னா அது பாஸ்டன்ஸ், அதாவது இறந்த காலத்தை சொல்லும்போது லாஸ்ட்டில் தா தே தீ இப்படி வரும். அப்போ கல் கியா தின் தா அப்படின்னா நேற்று என்ன தேதி அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல தாங்கிற பாஸ்ட் இறந்த காலம் வந்தனால கல்லுங்கிறது நேற்றுங்கிறதாக மாறுது. அப்போ வந்து கல் கியா தாரிக் அப்படின்னா நேற்று என்ன தேதி. கல் பாரா தாரிக் தா நேற்று. அப்போ லாஸ்ட்டில் வந்து இறந்த காலம் வருது, தா வருது. அப்போ வந்து நேற்று பாரா தாரிக் தா அப்படின்னா நேற்று 12ஆம் தேதி. பாரானா 12, கல்லுன்னா இந்த இடத்துல நேற்று லாஸ்ட்டில் தா வரனால இது 12ஆம் தேதி. தாரிக்னா தேதி. அப்புறம் கல் கியா கல் கியா தின் அப்படின்னா நேற்று என்ன கிழமை. தின்னா கிழமை. இந்த இடத்துல தா வரனால நேற்றுங்கிறது அர்த்தம். கல்லுங்கிறது நேற்று என்ன கிழமை. நேற்று கியா அப்படிங்கிறது என்ன. நேற்று என்ன கிழமை அப்படிங்கிறது நேற்று அப்படின்னு கேட்குறோம். அதான் கல் கியா தின்தா நேற்று என்ன கிழமை. அப்புறம் பச்சேனா மணி. பஜ்ஜே அப்படின்னா மணி. கண்டானா கித்தனை கண்டா அப்படின்னா எவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம்ல, அதுக்கு பச்சேனா மணி. அபி கித்தனை பச்சே இப்போ எத்தனை மணி. அபி 11 பச்சே இப்போது 11 மணி. பக்கத்தில் அப்படிங்கிறது ஆஸ்பாஸ்னா பக்கத்தில் அருகில். பக்கத்தில் அருகில். இப்போ ஒரு அட்ரஸ் சொல்லும்போது என்ன சொல்லுவோம். அந்த கடைக்கு பக்கத்தில், இந்த கோயிலுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவோம். கோயிலுக்கு பக்கத்தில், இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் அப்படின்னு அட்ரஸ் சொல்லுவோம். அப்படி லேண்ட்மார்க் சொல்லுவோம்ல, அது மாதிரி பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகத்தை பக்கத்தில் வை அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்பாஸ் யூஸ் பண்ணணும். அப்போ ஃபல்கி துகான் ஆஸ்பாஸ் பழக்கடைக்கு அருகில். மந்திர்கா ஆஸ்பாஸ் அப்படின்னா கோயிலுக்கு பக்கத்தில். ஆஸ்பாஸ்ங்கிறது அருகில் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசிக் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, கிராமருங்கிறது ஓரளவு தான். இன்னும் வந்து போர்டு வச்சு நெக்ஸ்ட்டு ஒரு வரும் நாட்களில் போர்டு வச்சு சொல்லி கொடுக்குறதும், வேறு வெளியில் அவுட்டரில் போய் அங்கே உள்ள உங்களுக்கு வெளியில் உள்ள பொருட்கள் சென்னை சுற்றி காமிச்ச மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒவ்வொரு பொருளையும் பற்றியும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஹிந்தியில் சொல்லிக் கொடுப்பேன் எப்படி பேசணும் அப்படிங்கிறது. அடுத்து வரும் காலங்களில் அது பார்க்கலாம். ரைட்டிங் ரீடிங் போர்டு வச்சு நான் உனக்கு கிளாஸ் எடுக்கும்போது ஒவ்வொன்றும் கிளியராக புரிகிற மாதிரி சொல்லுவேன். இது வந்து இப்போ வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. கிளியராக கிளாஸ் எடுக்கிறேன். தேங்க்யூ, பாய், தன்யவாத்.